உங்கள் பேர் ஐயா? ஏவி மணிகண்டன். ஏவி மணிகண்டன். நீ அங்கே அங்கே போய் பேர் இங்கே வா. அடுத்து ஏவி மணிகண்டன். வயலின் முதல்ல அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். ஆதித்ய ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு அதுவஞ்செட்டி தியாகராஜன் பொன்னாடை போர்த்துவார். மணிகண்டன். ஏவி மணிகண்டன் அவர்களுக்கு செல்வம் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். மானிட்டரில் வால்யூம் கெயின். ஷார்ப்பு கம்மி பண்ணிடுங்க. நாய்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. ஷார்ப் குறைச்சுங்க. கெயின் ஏத்து. மானிட்டரில் வால்யூம் ஷார்ப் கொஞ்சம் கம்மி பண்ணு. கொஞ்சம் வால்யூம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனகையுண்டாம்
அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான இந்த குடமுழுக்கு நன்னாளிலே இன்று இறைவனுக்கு இசை சமர்ப்பணமும் உரை சமர்ப்பணமும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நாவண்ணன் சார் குடும்பத்தில் அண்ணாமலை சார் அவர்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இந்த கமிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எப்பொழுதும் சொல்கிறது தான், நாவண்ணன் சார் அவர்களை யாருமே மறக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்தது மீடியாவில் விஜய் டிவி அப்படிங்கிறது மூலமாக எங்கள் எல்லாரையும் வெளி உலகத்துக்கு எடுத்து சென்ற பெருமை நாவண்ணன் சார் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி, அவருக்கு நிச்சயமாக இங்கே தான் இருக்கார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாங்கள் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் பண்ணுறோமோ அங்கெல்லாம் அவர் இருப்பாருங்கிறதுல எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. அவருக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, பொதுவாக இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். 12 வருடத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடியது. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் கும்பாபிஷேகத்துக்கு. நான் மாலை நேர நிகழ்ச்சி பண்ணினேன் 12 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ திரும்ப இந்த வருட கும்பாபிஷேகத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப எல்லையில்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இதில் என்ன அப்படின்னா, 12 வருஷம் எதற்கு அப்படின்னு தெரியும். கிரகங்கள் இருக்கு இல்லையா, நம்ம வீடுன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு வீடு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 12 ஆண்டு காலம் திரும்ப அந்த கோவில் கட்டி அவங்க முதல்ல எப்போ கும்பாபிஷேகம் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு திரும்ப வர 12 வருடங்களாகும். அந்த 12 வருடங்கள் சுற்றி வந்திருக்கு இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம இன்றைய தினம் கொண்டாடுகின்றோம். எல்லை இல்லாத இறைவனை, எல்லை இல்லாத பரம்பொருளை ஒரு எல்லைக்குள் கொண்டு வருவதுதான் இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. யாரும் பொதுவாக தவறாக நினைக்க வேண்டாம். எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இறைவனுடைய கருணை எப்பேற்பட்டதுங்கிறதுக்காக இதை ஒரு உதாரணமாக சொல்றேன். யார் மனசையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. பொதுவாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இறைவனை இப்பொழுது கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம பிரதிஷ்டை பண்றோம். அந்த இடத்துல தான் இறைவன் இருக்கின்றார். அதற்கு முன்னாடி யாகசாலையில பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. யாகசாலையில பூஜைகளை பண்ணி அதன் பிறகு அந்த நீரை எடுத்து கும்பத்திலும் இறைவனுக்கும் வார்த்து அந்த இறைவனை அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள மீண்டும் வர செய்வது கும்பாபிஷேகம். இப்ப பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பஞ்சபூதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, 2 கீழே இருக்கு, 2 மேல இருக்கு. கரெக்டா? கீழே இருக்கிற 2 எது? நிலமும் நீரும் கீழே இருக்கு. மேல இருக்கக்கூடிய 2 காற்றும் ஆகாயமும். இந்த கீழே இருக்கிற 2ஐயும் மேல இருக்கிற 2ஐயும் இணைக்கக்கூடியதுதான் நடுவில் இருக்கிற நெருப்பு. அதனால தான் ஹோமம் வளர்க்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஹோமம் வளர்க்குறாங்க. அதே மாதிரி நீங்க எப்பொழுதுமே பாருங்க, நெருப்பு அந்த எப்படி ஏற்றி வச்சாலும் சரி, நீங்க இப்படி பிடிச்சாலும் அது அப்படிதான் நிற்கும். கீழேந்து தான் மேலே போகும், மேலேருந்து கீழே வராது. அந்த பஞ்சபூதத்தினுடைய இயல்பு அது. ஏன்னா இங்கேந்து இருக்கிறத மேலே எடுத்து செல்வது தான் அதனுடைய வேலை. அப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல கொஞ்சம் மட்டம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நிலம்தான். பஞ்சபூதம்ல கொஞ்சம் மட்டு அப்படின்னு சொன்னா நிலம்தான். இல்லைன்னா நம்ம சேர் போட்டு உட்கார மாட்டோம், கீழே தரையில மண்ணில் உட்காருவோம் இல்லையா? அப்ப மண்ணிலேயே உட்கார மாட்டேங்கிறோம். வெள்ளை வேட்டி கட்டியிருக்கிற பட்டு புடவையெல்லாம் அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம அதற்குன்னு ஒரு சேர் போட்டு உட்காடுறோம். கரெக்டா? அப்போ மண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விதமான அழுக்கு. வீட்டில் மண்ணோட கொண்டு வேட்டியை எடுத்துட்டு போனீங்கன்னா அம்மா எப்படி இருப்பாங்கங்கிறத நான் சொல்ல வேண்டாம். அந்த கரையை துவைக்கிறதுக்கு ரொம்ப படாத பாடு. இப்போ அழகு என்னன்னு பார்த்தா, இந்த மண்ணு கரையை சரிப்படுத்துவது எதுன்னு பார்த்தா நீர் தான். எதுல கொண்டு துவைக்கிறோம்? தண்ணியில கொண்டு தானே துவைக்கிறோம். தண்ணியில கொண்டு தான் அந்த கரையை நாம் அகற்றுகின்றோம். அப்போ மண்ணில் இருக்கக்கூடிய மண்ணால ஏற்படும் அழுக்கை நீர் சுத்தம் செய்கின்றது. இப்ப நீர்ல அழுக்கு இருக்கு அப்படின்னா என்ன செய்யறோம்? பச்சை தண்ணியை யாராவது அப்படியே எடுத்து குடிக்கிறோமானா கிடையாது. அந்த நீரில் இருக்கிற அசுத்தி எல்லாவற்றையும் சரி பண்ணணும் அப்படின்னா உடனே கொண்டு நெருப்புல வைக்கிறோம் இல்லையா? அடுப்புல வச்சு சுடுநீராக்கி நம்ம அதை சாப்பிடுறோம். வெந்நீராக அதை நாம் சாப்பிடுகின்றோம். அப்போ தண்ணியில இருக்கிற அழுக்க நெருப்பு சுத்தம் செய்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா மண்ணுல இருக்கிற அழுக்க நீர் சுத்தம் செய்யுது, நீர்ல இருக்கிற அழுக்க நெருப்பு சுத்தம் செய்யுது.
இப்ப நெருப்புல வரக்கூடிய அழுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, பழைய காலத்துல இன்னும் கூட இங்க எல்லாம் இருக்கலாம், கரி அடுப்புகள் பார்க்குற வழக்கம் உண்டா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கரி அடுப்பு நெருப்பினால ஏற்படக்கூடிய அந்த அழுக்க எதை வச்சு சுத்தம் பண்ணுவோன்னு பார்த்தா பெருசா ஒரு ஊதல் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல உஃபு உஃப்னு ஊதுவாங்க. அப்ப அந்த காற்று என்ன செய்கின்றது? நெருப்பால ஏற்பட்ட அழுக்கு எல்லாத்தையும் காற்று அகற்றுகின்றது. இப்ப காற்றுல அழுக்கு நிறைய சேருது, அந்த அழுக்கெல்லாம் எது சரி செய்கின்றதுன்னு பார்த்தா ஆகாயம் சரி செய்து அந்த அழுக்கையெல்லாம் திரும்ப மழையாக மாற்றி நமக்கு தருகின்றது. ஒரு பஞ்சபூதத்துல இருந்து இன்னொரு பஞ்சபூதம் கனெக்ஷன் அப்படிதான் நமக்கு இருக்கு. இதுல என்ன முக்கியமா அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த மண்ணுங்கிறது கொஞ்சம் மட்டாக இருக்கக்கூடியது, ஆகாயம் என்பது அழுக்கே இல்லாதது. இறைவன் எங்க இருக்கிறான் என்று பார்த்தால் ஆகாயம் தான். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? கடவுளே காப்பாத்துன்னு எங்க பார்க்கறோம்? கடவுளே காப்பாத்துன்னு இப்படிதான் பார்ப்போம். யாராவது கீழே பார்க்கறோமா? கடவுளே காப்பாத்து, கடவுளே காப்பாத்து, கடவுளே காப்பாத்து பார்க்க மாட்டோம். எப்பா தெய்வமே அப்படின்னு மேலதான் பார்ப்போம் எதுவாக இருந்தாலும். அப்ப அதுல இருந்து நாம் உணரக்கூடியது என்னன்னா, தெய்வம் இருப்பது ஆகாயத்துல. அப்படி கரையில்லாத ஆகாயம் அங்கு இருக்கக்கூடிய எல்லையில்லாத தெய்வத்தை மட்டமாக சுற்றி இருக்கக்கூடிய நிலத்திற்கு நம்ம அழைத்து வருகின்றோம். நம்மளை விட கொஞ்சம் கம்மியான இடமா இருந்தா நம்ம போறதுக்கே எவ்வளவு யோசிப்போம். அப்ப இறைவன் என்பவன் எப்பேற்பட்டவன்? நீங்க இன்னொரு விஷயம், இதைதான் நான் முதல்லயே சொன்னேன். இப்போ கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கிற இறைவனுக்கும் காராகிரகத்துக்குள்ள இருக்கிற கைதிக்கும் நிறைய பொருத்தங்கள் உண்டு. பார்த்திருக்கீங்களா? கர்ப்ப கிரகத்துல உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கார், கரெக்டா 3 பக்கம் தான் செவுரு. ஜெயில் பக்கம் போனீங்கன்னா அதேதான் இல்லையா? 3 பக்கம் செவுரு, வாசல்ல கதவு. இங்கேயும் அதே தானே? கோவிலுக்கு 3 பக்கம் செவுரு, வாசல்ல கதவு. சரி, ஒரு பக்கம் அதாச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு. எங்கேயுமே பாருங்க, இப்போ நம்ம இறைவனாகவே இருந்தா கூட நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டு வாப்பா அப்படின்னு அவர் கதவை சாத்தி அவர் தாப்பால் போட்டுக்கிறது இல்ல, நம்ம தான் அவரை உள்ள வச்சு பூட்டுறோம். ஜெயிலையும் அதே தானே, உள்ள வச்சு பூட்டுறது தான். அங்கேயும் 2 இடத்துலயும் மணி அடிச்சாதான் சாப்பாடு இல்லையா? 2 இடத்துலயும் மணி அடிச்சாதான் சோறு சாப்பாடு. அப்போ இறைவனை எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வரோம். ஆனால் என் பக்தன் அடைத்தான் என்பதற்காக அந்த நிலையையும் சற்றும் பொருட்படுத்தாது இறைவன் இங்கு வந்து அமர்ந்து நமக்கு கருணையை காண்பித்து அருள் செய்கின்றான் என்றால் அவனுடைய மேன்மை எப்பேற்பட்டதுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணம். அப்படிப்பட்ட இறைவன், அவர் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும். எப்படிப்பட்ட இடம் அவருக்கு இருக்கு, இல்லாத வசதி கிடையாது. ஆனா பக்தன் கொடுக்கிற இத்தினோண்டு தண்ணிக்காக, பக்தன் கொடுக்கிற 1 டம்ளர் பாலுக்காக, 1 கட்டி வெல்லத்துக்காக அந்த இறைவன் ஓடி வருகின்றான். அப்படி இந்த கும்பாபிஷேகங்கிறது ரொம்ப முக்கியமான திருநாள். நம்ம கோவிலுக்கு பல காலம் போயிருக்க மாட்டோம். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தினம் எல்லா வேளை பூஜையும் நம்ம போய் பார்க்கணுமா? இறைவனை வேளா வேளைக்கு நம்ம ஊர் கோவில்ல போய் பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், எல்லா பூஜையையும் பார்க்கணுமா? ஆனா நமக்கு அதற்கு முடியறதா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்போ இந்த கும்பாபிஷேகத்தை நாம் தரிசித்தோமேயானால் தினம் தினம் எல்லா வேளையும் சென்று இறைவனை வழிபட்ட பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கின்றது. அதனால தான் மற்ற நாள் நீங்க கோவில் போலனாலும் பரவாயில்ல, கும்பாபிஷேகம்னு நாளை குறிச்சாச்சுன்னா எந்த உலகத்தின் கோடியில இருந்தாலும் வந்து சேரணும். வந்து அந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா அத்தனை காலம் நீங்கள் கோவில் வராதது, பூஜைகளை சேவிக்காதது என்று இருக்கக்கூடியது எல்லாம் மறைந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதுங்கிறது எளிமை கிடையாது. அதற்கே பலன் சொல்றாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. யார் வக்கேலால கோவில் கட்டுறாங்களோ, அந்த காலத்துல வசதின்னு பெருசா இருக்காது, வக்கேல் போட்டு அதுக்குள்ள கொண்டு விக்கிரகத்தை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சில காலம் வரைக்கும் புண்ணியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 100 வருடங்கள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தாப்புல கொஞ்சம் சின்னதா ஒரு ஷெட் மாதிரி அப்படி போட்டு ஒரு துணி மாதிரி கட்டி அப்படியெல்லாம் வச்சா 300 ஆண்டுகள் கிட்ட அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா.
அடுத்து செங்கலால கட்டினா 100 100 அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கருங்கல்லால யார் ஒருவர் கோவிலை கட்டுகின்றார்களோ அவர்கள் கைலையை விட்டு அகலார் என்று சொல்லப்படுகின்றது. யார் கருங்கல்லால கோவில் கட்டுறாங்களோ, யார் ஒருவர் கட்டுகின்றார்களோ, யார் அதற்கு அவரவருடைய பங்கை அளிக்கின்றார்களோ அவர்கள் கைலையை விட்டு அகலார் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ என்னால இது எதுவுமே செய்ய முடியலையே, என்னால வக்கல் வச்சு கோவில் கட்ட முடியல, சரி கோவிலுக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்கலான்னா அவ்வளவு வசதியும் என்கிட்ட இல்லை, சரி பணம் இல்லைன்னா சில்லறைகளை கொடுக்கலாம், காசுகளை கொடுப்போம், சில்லறை கொடுக்கறதுக்கும் வசதி இல்லையா, என்ன செய்வதுன்னார். வாய் சொல்லிடுவீரே நாரா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். வாயால 4 வார்த்தை நல்லதா பேசுங்க, அதுதான் வேணும். கோவில் நல்லா செய்திருக்கின்றார்கள், ஏற்பாடுகள் எல்லாம் அருமையா இருக்கு, இன்னும் இந்த கோவிலுக்கு மேல்மேல இன்னும் நல்லது சிறப்பு நடக்க போகுது அப்படின்னு வாய் சொல்லினால் நல்லதை சொல்லுங்கள். அதை விடுத்து இவங்க அதை பண்ணல இதை பண்ணலன்னு குத்தம் சொல்லாது இருந்தாலே போதும் என்று சுப்பிரமணிய பாரதியார் நமக்கு சொல்கின்றார். ஒரு கும்பாபிஷேகம் எளிமை இல்லை. கமிட்டியில ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் ஒத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்லயே நம்ம சொல்றதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. அப்புறம் தானே கமிட்டியெல்லாம் வெளியில வந்த அப்புறம் தானே நம்ம வீட்லயே நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நம்ம சொல்றதை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க முதல்ல கேட்கறாங்கன்னா அதுவே ரொம்ப கேள்விக்குறிதான். அந்த மாதிரி ஒரு சூழல்ல என் மனசுல இருக்கிறத இந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துக்கொள்ளணும்னா என்ன கட்டாயம், என்ன அவசியம்? ஆனா எத்தனை வாக்குவாதங்கள் எத்தனை இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக அமைந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்திருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை நீங்க எல்லாரும் அவசியம் கொடுத்தே தீரணும். சண்டைகள் எல்லாவற்றையும் மறந்து சமரசமாக இதை நடத்தியதற்கு உங்களுக்கு நன்றி. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய இந்த திருக்கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அருளினால் இந்த கும்பாபிஷேகம் இனிதே இன்று நடைபெற்று முடிந்தது. மேலும் அந்த சிவபெருமானுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி 1-2 பாடல்களை பார்த்துவிட்டு நம்ம அடுத்து உரைக்குள்ள போகலாம். ஃபேன் எனக்கு முடி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, அதை அணைக்கணும். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய். பொறுபுங்கவரும் புவியும் பணியும் பொறுபுங்கவரும் புவியும் பணியும் குரு புங்கவயன் குண வஞ்சரனே. குரு புங்கவ என் குண வஞ்சரனே. குரு புங்கவ என் குண வஞ்சரனே. குணபஞ்சரனே குணபஞ்சரனே குணபஞ்சரனே. குரு புங்கவயன் குணபஞ்சரனே. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய். பொறு புங்கவரும் புவியும் பணியும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே.
அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயிலாதனே வாவடி வேலனே, வள்ளிமயிலாதனே வாவடி வேலனே, வரவேண்டும் வரவேண்டும் முருகையனே, வரவேண்டும் வரவேண்டும் முருகையனே, வரவேண்டும் வரவேண்டும் முருகையனே, வரவேண்டும் வரவேண்டும் முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெயில் மதி மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, வெள்ளி மயில் மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயில் மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே, வெள்ளி மயில் மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. உலகாளும் ஆண்டவனே எழுவேலவா, உலகாளும் ஆண்டவனே எழுவேலவா. எளியேனும் உனை பாட அருள்வாயையா, எளியேனும் உனை பாட அருள்வாயையா, எளியேனும் உனை பாட அருள்வாயையா, எளியேனும் உனை பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய், தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். உன்னையன்றி வேறில்லை தெய்வம் தந்தையா, உன்னையன்றி வேறில்லை தெய்வம் தந்தையா. உலகாளும் ஆண்டவனே நீதானையா, உலகாளும் ஆண்டவனே நீதானையா, உலகாளும் ஆண்டவனே நீதானையா, உலகாளும் ஆண்டவனே நீதானையா. முருகா 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 முருகா
வாபடி வேலனே வள்ளிமயிலாதனே வாபடி வேலனே வர வேண்டும் முருகையனே வர வேண்டும் முருகையனே வர வேண்டும் முருகையனே வர வேண்டும் முருகையனே முருகா 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 சிவசக்தி மகிமை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சிவசக்தியினுடைய ஒரு ஐக்கியத்தினால அவதாரம் செய்தது முருகப்பெருமான். சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய அசுரரை அழிப்பதற்காக முருகப்பெருமானுடைய ஒரு திரு அவதாரம் நிகழ்கின்றது. தேவர்கள் எல்லாரையும் சிறை பிடித்து சூரபத்மன் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கொடுமைகளையும் நன்றாக செய்து வருகின்றார். பொதுவாக அசுரர்களாக இருந்தால் கூட எங்களுடைய வழியில எங்களுடைய குருமார்கள் எல்லாம் அசுரர்களுக்கு கூட அவன் இவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தா, அசுரர்கள் செய்த மாதிரி தவங்களை யாருமே செய்து விட முடியாது. ஒரு சூரபத்மன் நிகழ்த்திய மாதிரி தவமானதையோ, ஹிரண்யகசிப்பு செய்த மாதிரி தவத்தையோ, ராவணன் செய்த மாதிரி தவத்தையோ யாருமே செய்து விட முடியாது. அவ்வளவு கஷ்டம். அந்த தவத்தில் அவர்களுக்கு இருந்த இலக்கு, அவர்கள் எல்லாருக்குமே இறைவனிடத்துல அபரிமிதமான நம்பிக்கை இருந்தது, பக்தி இருந்தது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இறைவன் இல்லை என்று எந்த அசுரருமே சொல்லல. மிஞ்சினா அவர்களே இறைவன் என்று சொல்லிக் கொண்ட சில அசுரர்கள் உண்டு. ஆனா அவர்கள் கூட சிவபெருமானை வழிபட்டது உண்டு. இல்லனா பெருமாளை வழிபடுவாங்க, யாரோ ஒருத்தரை வழிபடுவாங்க நிச்சயமா. அந்த மாதிரி சூரபத்மன் தன்னுடைய தவத்தினால் வரங்கள் எல்லாவற்றையும் நன்றாக பெற்றார். முக்கியமா சிவசக்தி ஐக்கியத்தினால ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தையினால தான் எனக்கு மரணம்னு கேட்கிறார். அவர் ஏன் அப்படி கேட்டார்னா, அந்த நேரத்துல சிவனும் பார்வதியும் சேர்ந்து இல்லை. அந்த அம்மா அப்பதான் பார்வதியா போய் அவதாரம் பண்ணிருக்காங்க. தக்ஷனுடைய பெண்ணாக தாட்சாயணிங்கிற நாமத்துல பிறந்தவங்க. எல்லாருக்குமே தெரியும், வீட்டுக்காரர் சொல்றத கேட்கலனா பல நேரத்துல ஏதாவது ஆபத்து நடக்கும் அப்படிங்கிற கதையாக சொல்லுவாங்க. தாட்சாயணி எங்க அப்பா தக்ஷன் நடத்துற யாகத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இன்விடேஷனே கொடுக்கல, அழைப்பே கொடுக்கல. அழையாத இடத்துல போய் யாராவது நிப்பாங்களான்னு கேட்கிறாரு சிவபெருமான். அம்பிகை சொல்றா, அந்த அழைப்பெல்லாம் பெண்ணுக்கு சேராது அப்படின்றா. நான் அவங்க வீட்டு பெண்ணு தானே, என்ன அழைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா மாப்பிள்ளைய நிச்சயமா கூப்பிடணும், உங்களை கூப்பிடல.
நான் வீட்டில் போய் உங்க சார்பா கேட்க போறேன், எங்க வீட்டுக்காரரை ஏன் கூப்பிடல? அவருக்குன்னு ஒரு பங்கு கொடுக்கணும்ல. சரி, வீட்டுக்காரரா தான் கூப்பிடல, மாப்பிள்ளையா தான் நீங்க மரியாதை வச்சு கூப்பிடல. ஆனா யாகம் செய்யும் பொழுது அவரவருக்குன்னு பங்கு இருக்கு, ஹவிர்பாகம்னு பேர் அதற்கு. அவரவருக்குன்னு இருக்கக்கூடிய பங்கு கொடுக்கும்போது எங்க வீட்டுக்காரருக்கும் பங்கு இருக்கே, அப்ப அவரை ஏன் கூப்பிடலன்னு நான் போய் அவர்கிட்ட 2 வார்த்தை கேட்டுட்டு வரேன்னு இவர் சொல்றாரு. நீ போய் கேட்கிற அந்த ஒரு துவனிக்காக உனக்கு எந்த பதிலையும் அவர் சொல்ல போறது இல்ல. பதில் சொல்ற நிலைமையெல்லாம் தாண்டி மமத்தையோட உச்சத்துல இருக்கான் தட்சன். அதனால நீ போனேன்னா உனக்கு அவமானம் தான் மிஞ்சும், போகாதேன்னு சொல்றாரு. அந்த அம்மா இல்ல நான் போயே தீருவேன், கேட்டே தீருவேன்னா. சிவபெருமான் சரி வேற வழி இல்லை, இவ முடிவு செய்து விட்டாள் என்றால் யாரால மாத்த முடியும், போ என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு அனுப்பி வச்சார். அந்த அம்மா போனாங்க. போய் தக்ஷன் இடத்துல நின்ன உடனே வாமா நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட அப்பா கேட்கலையா. எதுக்கு வந்தேன்னு கேட்டார். எதுக்கு இப்ப இங்க வந்த? நான் தான் உன்னை கூப்பிடல, கூப்பிடாத இடத்துக்கு ஏன் வந்து நின்ன அப்படின்னு கேட்டாராம். அந்த அம்மா சொல்றா, நான் ஒன்னும் ஆசைப்பட்டு இங்க வரல, எங்க அப்பாவை பார்க்கணும், இந்த யாகத்துல பங்கேற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப அப்படியே மனசு முழுக்க ஆசையோட ஒன்னும் நான் இங்க வந்து சேரல. நான் வந்தது உங்களை பார்த்து 4 வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நல்லா உங்களை பார்த்து என்ன வார்த்தைன்னா, உங்களுக்கு நானும் பொண்ணு தானே, அப்ப எங்க வீட்டுக்காரரை கூப்பிடாம நீங்க எப்படி யாகத்தை நடத்துவீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, நீயே பொண்ணுலன்னு ஆச்சு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை யாருன்னார். அந்த ஆளை பத்தி பேசாத, இங்க வந்து எனக்கு கோபத்தை உண்டு பண்ணாத, நாங்க ஏதோ யாகத்தை இங்க மகிழ்ச்சியா நடத்திட்டு இருக்கோம், நீ பாட்டுல வந்து எங்களுக்கு கோபத்தை ஏத்தாத, கிளம்பு அப்படின்னார். அவ சொல்றாளா, சரி என் வீட்டுக்காரர்னு கூப்பிடல பரவாயில்ல, அவருக்கு கொடுக்க வேண்டிய உரித்தான பங்கு இருக்கே அதை கொடுக்கறதுக்கு நீங்க அவரை கூப்பிட்டு தானே ஆகணும். நீங்க அந்த பங்கை கொடுக்காம யாகம் பண்ணீங்கன்னா அந்த யாகத்துக்கான பலன் கிடைக்காதுன்னா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இந்த யாகமே நான் பலனுக்காக பண்ணலன்றார் அவரு. ஏன்னா நான் இதுல இருந்து எனக்கு ஏதாவது நல்லது கிடைக்கணும், பலன் கிடைக்கணும்னு இந்த யாகத்தை பண்றேன்னு நினைச்சியா? கிடையவே கிடையாது. உன் வீட்டுக்காரனை அவமானப்படுத்துறதுக்கு தான் இந்த யாகத்தையே நான் பண்றேன். அவரை கூப்பிடல அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும், அவருக்கு கொடுக்கிற பங்கை கொடுக்கல அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். சிவபெருமானை தட்சன் அவமதித்தான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இந்த யாகத்தையே பண்ணிருக்கேனே வழிய எனக்கு இதுல இருந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லியெல்லாம் நான் யாகத்தை நடத்தல, அதனால நீ கிளம்பு அப்படின்னா. அப்ப பார்த்தா எப்ப என் கணவனை அவமானப்படுத்தணும்ங்கிறதுக்காக ஒரு யாகம் நடத்தப்படுகின்றதோ அதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன் என்று தன்னுடைய உயிரையே அந்த யாக அக்னியில் பறி கொடுத்தாளாம் அம்பிகை, தியாகம் செய்கின்றாள். அப்போ சிவபெருமான் அந்த இடத்துல பைரவர் ருத்ரர்கள் எல்லாரையும் வைத்து யாகமும் அழிந்தது. தாட்சாயணியானவளுடைய அந்த உடல் கருகி போன உடலை தன் தலையில் சுமந்து கொண்டு சிவபெருமான் சுத்தி சுத்தி ருத்ர தாண்டவம் ஆடுகின்றார். அப்படி ஆடும் பொழுது இன்னும் அந்த கோபம் அதிகரித்து விட்டால் உலகத்திற்கு நன்மை இல்லையே என்று நினைத்த மகாவிஷ்ணு தன் கையில் இருந்த சக்கராயுதத்தினால் அந்த தேவியின் உடலை கூறாக துண்டு துண்டுகளாக வெட்டச் செய்கின்றார். ஒவ்வொரு பகுதியும் ஒரு இடத்துல விழுது. அதைத்தான் சக்தி பீடங்கள் என்று நாம் இன்று வழிபட்டு வருகின்றோம். அம்பாளுடைய ஒவ்வொரு உறுப்பும் ஒரு இடத்துல விழுந்தது. இதெல்லாம் முடிந்தது. இருந்தாலும் சக்தி என்பவளுக்கு மரணம் கிடையாது இல்லையா? அதனால் அவள் திரும்ப பரமேஸ்வரன் வர வைக்கிறார் சிவபெருமான். அப்ப சிவபெருமான் அந்த அம்மாட்ட ஆனந்தமா பேசிட்டு இருக்காரு. பேசும்போது தாட்சாயணினே கூப்பிட்டு இருக்காரு. அவளுக்கு ஒரு தரமும் தாக்ஷாயணின்னு சொல்லும் பொழுது ஊசியால எடுத்து நறுக்குன்னு குத்துற மாதிரி இருக்கான். அவளை குத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா தட்சனுடைய பெண்ணு நீன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவளுக்கு அந்த பந்தமே பிடிக்கல. அதனால சிவபெருமான்ட சொன்னா, அந்த தாக்ஷாயணிங்கிற பேர் எனக்கு பிடிக்கலங்க, அந்த பேரை எல்லாரும் மறக்கிற மாதிரி வேற ஒரு பேரோட நான் திரும்ப உங்களை வந்து சேரணும், அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்க, அந்த மாதிரி சமயத்துல ஹிமாலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இமயமலையில் ஹிமவான் அந்த மலைராஜன் தவம் செய்யறார். அவருக்கு மானசரோவர்ல பெண்ணாக நீ போய் பிறந்துரு அப்படின்னு சிவபெருமான் சொல்ல, பர்வதங்களுக்கெல்லாம் ராஜாவான அவருக்கு பெண்ணாக போய் பிறந்ததுனால பார்வதின்னு அவளுக்கு பேர் வச்சாங்க. பார்வதி அங்க போன உடனே என்னாச்சு, சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக யோக நிலைக்கு சென்று விட்டார். இப்ப சூரபத்மன் தவம் பண்ணது இந்த மாதிரி நேரத்துல தான். அதனால சிவனும் பார்வதியும் சேர மாட்டாங்கன்னு அவர் நினைச்சிட்டார். அந்த அம்மா இல்ல, அதனால சிவசக்தி ஐக்கியத்தினால நம்ம மரணம் வேணும்னு கேட்போம் அப்படின்னு அந்த தருவாயில போய் அவர் கேட்டாராம். பார்வதி கல்யாணம் ஆனது.
கல்யாணமாகி முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நிகழ்ந்து இந்த பாலமுருகனுடைய லீலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல ரொம்ப முக்கியமான லீலை பழனி என்று சொல்லக்கூடிய இடத்துல நடக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான், ஞானப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதியும் கைலாசத்துல இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல நாரதர் வரார். நாரதர் கையில ஒரு பழத்தோட வரார். வந்து சிவபெருமானை பார்த்து வணக்கம் என்றார். சிவபெருமான் பார்த்துட்டு, என்ன நாரதரே திடீர்னு கைலாசத்துக்கு பக்கம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னார். இல்ல உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னார். அங்கத்தானே விவகாரமே இருக்கு. நாரதர் நீங்க வந்தீங்கன்னு சொன்னாலே பின்னாடியே ஏதோ கலகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? இல்லனா நீர் இந்த பக்கமே வரமாட்டீரே, இந்த பக்கம் திடீர்னு வந்து நின்னிருக்கீங்களேயா, என்ன விஷயம்னார். அப்ப நாரதர் சொல்றாரு, உலகம் என்ன அப்படி சொன்னா பரவாயில்ல, சிவபெருமானே அப்படி சொன்னா என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது, நீங்களே அப்படி சொல்லலாமா என்ன பத்தி அப்படின்னு என் மனசை காயப்படுத்தாதீங்க, நான் நல்ல விஷயமா வந்திருக்கேன்னாரு. அப்ப சொன்னாரு, வாஸ்துவம் தான், நாரதர் கலகம் செய்தாலும் அது நல்லதுல தான் முடியும், அதனால அதுல சந்தேகம் இல்லை, அதனால நீங்க வந்தா நல்ல விஷயம்தான், ஆனா கலகத்தோடு தான் வருவீர்கள் என்றார். இல்ல இல்ல இங்க பாருங்க என் கையில என்ன இருக்கு பாத்தீங்களா, நான் ஒரு பழம் கொண்டு வந்திருக்கேன்னார். ஓஹோ, பழத்தை வச்சு இப்போ ஒரு கலகம் இங்க உருவாக போகுது அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். இல்ல இல்ல நான் இன்னைக்கு ஒரு போட்டிக்கு போனேன், அந்த போட்டியில வாதாடி ஜெயிச்சேன், ஜெயித்ததற்கு பரிசு தான் இந்த பழம், ஏதோ சாதாரணமா இருக்கேன்னு நினைக்காதீங்க. அது என்ன பழம்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் கையில காண்பிச்ச பழம். அப்படித்தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், ஆனா அது மாதுளம் பழங்க. அது மாம்பழம் இல்ல, மாதுளம் பழம். அது ஒரு மாதுளம் பழம் கையில இருக்கு. அந்த பழத்தை காட்டி இது சாதாரண பழம் இல்லைங்க, ஞானப்பழம் அப்படின்னாரு. இந்த ஞானப்பழத்தை நான் சாப்பிட்றத விட சிவபெருமானான நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்க வயிற்றுக்குள்ளத்தானே உலகமே இருக்கு, அதனால உலகத்துல உள்ள ஜீவராசிகளுக்கெல்லாம் இந்த ஞானம் சென்று அடையுமே, அதனால நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். பரமேஸ்வரன் பார்த்தாரு, பொதுவாகவே இந்த அப்பா அம்மா 2 பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா சாப்பாடை நல்லா பங்கு போட்டு யாருக்கு தெரியும்னு பார்த்தா அம்மாவுக்கு தான் தெரியும். அப்பாவை விட கடையிலேருந்து அப்பா ஏதாவது ஒரு மிக்சரோ ஸ்வீட்டோ வாங்கின்னு வந்தா திறந்து முதல்ல அவர் வாயில போட்டுப்பார், அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வருவார். ஆனால் அம்மா அப்படி இல்லை, முதல்ல ஒரு அல்வா பாக்கெட் வந்தா கூட அதை எடுத்து பிள்ளைங்களுக்கு முதல்ல கொடுப்பா, கணவருக்கு அடுத்து கொடுப்பா, அப்புறம் தான் சாப்பிடுவா. என்ன பாக்கி இருக்கோ அதை தான் அவ சாப்பிடுவா, தனக்கு இருக்கோ இல்லையோ கவலை கிடையாது. அந்த கருணை, அந்த ஒரு அன்பின் பெருக்கு அப்படிங்கிறது அன்னையின் இடத்துல தான் பார்க்க முடியும். அதனால சிவன் பார்த்தார், நான் சாப்பிட்றத விட அம்பிகை சாப்பிட்டாள்னு சொன்னா பலன் இன்னும் ஜாஸ்தி, எல்லாருக்கும் பங்கிடா போய் சேரும். அதனால பார்வதியை பார்த்து, இந்தாம்மா நீ சாப்பிடுனார் அந்த ஞான பழத்தை. ஆனா அம்மாக்களுக்கே உரிய அஜ்ஞானம் என்ன அப்படின்னா, தாங்கிட்ட கணவன் கொடுத்தா வாங்கி வாயில லபக்குன்னு போட்டுக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு அந்த அம்மா பார்த்தா, ஏங்க நம்ம காலம் தான் முடிஞ்சு போயிடுச்சுங்க, இனிமே நமக்கு எல்லாமே நம்ம பசங்க தானே, இனிமே அவங்க காலம், வரும் காலம் பசங்களோடது, எதிர்காலம், அவங்க சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே பிள்ளையாரும் முருகனும் வராங்க. பிள்ளையாரும் முருகனும் வந்துட்டு, ஆஹா பழம் பார்க்கவே நல்லா இருக்கு, பழம் எனக்குன்னாரு பிள்ளையார். முருகன் சொன்னார், கிடையாது கிடையாது, பழம் எனக்கு தான். 2 பேருக்கும் அடிதடி ஆரம்பிச்சது, பழம் எனக்கு பழம் எனக்கு அப்படின்னு. உடனே அம்பிகை என்ன சொன்னா, டேய் சண்டை போடாதீங்கடா, பழத்தை 2 பேருக்கும் பாதி பாதியா பிரிச்சு தரேன், பாதி பாதியா பிரிச்சு தரேன், ஆளுக்கு பாதி சாப்பிடுங்கன்னார். நாரதர் அங்கேருந்து கை கூப்பி, அம்மா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன நாரதரேன்னார். இல்லை, இந்த பழத்தை பாதி ஆக்க கூடாது, முழுமையாக சாப்பிட்டாதான் பலன், இல்லைன்னா பலன் கிடைக்காது, அதனால முழுமையாக சாப்பிடணும், பழத்தை நறுக்க கூடாதுன்னார். அவ்வளவுதான். இப்படி சொல்லிட்டா இன்னும் பசங்களுக்குள்ள சண்டை ஜாஸ்தி ஆச்சு. பிள்ளையார் சொல்றாரு, இதை பாரு, வீட்டுக்கு நான் தான் மூத்த பையன், பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்தா மூத்த பையனுக்கு கொடுக்கறது தான் வழக்கம், அதனால நான் சாப்பிட்றேன்னாரு விநாயகர். முருகன் சொன்னாரா, அண்ணன் இந்த மாதிரி மூத்த பிள்ளைன்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் நீங்களே அனுபவிக்கிறத நிறுத்தணும், வீட்டில் அடுத்தவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் போய் சேரணுங்கிற எண்ணம் இருக்கணும், பெரியவங்க சின்னவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், அப்ப விட்டு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு, அதனால பழம் எனக்கு அப்படின்னார். இவர் சொல்றாரு, கிடையாது கிடையாது, அதெல்லாம் எனக்கு தான். அவர் சொல்றாரு, முடியவே முடியாது, எனக்கு தான். அடிதடி ஆகிடும் போல் இருக்கு. அம்பிகை சிவபெருமான் முகத்தை பரிதாபமா பார்த்தாளாம், என்ன செய்வது என்று தெரியாம இப்படி பார்த்தா.
பரமேஸ்வரன் ஒரு பார்வை திருப்பி பார்த்தாரா. என்ன அர்த்தம்னா, இதுக்குத்தான் நான் சொன்ன போதே நீ சாப்பிட்டுருக்கணும். இதே வேலை உனக்கு நான் சொல்றத கேட்காம தக்ஷன் வீட்டுக்கு போனேன், அங்க பிரச்சனை. நான் சொல்றத கேட்காம பழத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு சொன்னேன், இப்ப இங்கேயும் பிரச்சனை அப்படின்னார். அந்த அம்மா சொல்றா, வாஸ்து வந்தாங்க, என்ன செய்வது, பல நேரத்தில் எனக்கு இப்படி ஆயிடுது அப்படின்னு அவ சொல்றா. இப்பதான் வழி சொல்லுங்கன்னா. அப்போ சிவன் சொல்றாராம், எப்ப பொருள் ஒன்று அதற்கு 2 பேர் கேட்கிறாங்களோ அப்போ ஒரு போட்டியை வச்சிடலாம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பழம், ஞான பழம் அப்படின்னு முடிவு செய்வோம் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லி என்ன போட்டி வைக்கலாம் அப்படிங்கிறப்ப, நாரதரே நீரே சொல்லும் என்ன போட்டி வைக்கலான்னு. அவர் சொல்றாரு, உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு இந்த பழத்தை கொடுத்துடுவோம். உலகத்தை முதல்ல யார் சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம்னார். சொல்லி திரும்பி பார்க்கறதுக்குள்ள பார்த்தா முருகப்பெருமான் பாதி தூரம் டாடா பை பைன்னு கிளம்பியாச்சு மயில் வாகனத்துல. அவர் பறந்து மயில் வாகனத்துல உலகத்தை சுத்த போயாச்சு. இந்த பக்கம் நம்பாள் கதை எப்படி இருக்கு? விநாயக பெருமான் நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற சாமி. நீங்க பார்த்திருக்கீங்களா? படங்கள்ல கூட, சித்திர படங்கள்ல கூட குண்டா இருக்கிற முருகன் கிடையாது, ஒல்லியா இருக்கிற விநாயகர் கிடையாது. அதுல ஒரு தாத்பரியம் இருக்குங்க. நம்ம உணவு வழக்கத்தை பற்றி முன்னோர்கள் தெய்வங்களின் அந்த அழகான ரூபத்தை வைத்து நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முருகனுக்கு என்ன கொடுப்போம்? முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியத்துக்கு நம்ம படைக்கக்கூடியது எது? வள்ளி என்ன கொடுத்தா? திணைங்கிறது என்ன? மில்லட் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்றோமே. சிறுதானியத்தை சாப்பிட்டா ஒல்லியா இருக்கலாம் முருகப்பெருமான் மாதிரி. விநாயகர் கையில என்ன வச்சிருக்காரு? லட்டு, மோதகம், எல்லாத்துலயும் சர்க்கரை, எல்லாத்துலயும் நெய்ல இருந்து எல்லாம் நல்ல வெயிட் இல்லையா, சாப்பிட்டா நல்ல உடம்புல கனத்தை சேர்க்கக்கூடிய வஸ்துக்கள் உணவாக இருக்கு விநாயகர் கையில. அதனால தான் இறைவனை எப்படி நாம் சித்திரப்படங்களாக பார்த்தா இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் போடும் போல இருக்கு, திணைய சாப்பிட்டா வெயிட் போடாது. இன்னைக்கு சொல்றாங்களே திணைய சாப்பிடுங்க, குதிரைவாளிய சாப்பிடுங்கன்னு. ஒரு காலத்துல நம்ம வீட்டுல பெரியோர்கள் எதையெல்லாம் நமக்கு அன்றாடம் தந்தார்களோ இன்னைக்கு அதற்கு ஆர்கானிக்னு ஒரு பேரை சொல்லி விற்கிறாங்க. நம்ம பெரியோர்கள் கண்டுபிடித்த மாதிரி விஷயங்களை உலகளாவி யாரும் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவும் முடியாது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பஞ்சாங்கம்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல நாள் பார்ப்பாங்க இல்லையா? நீங்க நம்ம சிவாச்சாரியார் பெருமக்கள்கிட்டயோ இல்ல ஒரு ஜோசியர்கிட்டயோ போனீங்கன்னா அவங்க கையில பஞ்சாங்கம் இருக்கும். அந்த பஞ்சாங்கம்ங்கிறது எத்தனை காலத்துக்கு முன்னாடியே அவங்க கணிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? இந்த நாள் இப்படி இருக்க போகுது, இந்த நாளத்துல இந்த நட்சத்திரம் வரப்போகுது, யாரால் அங்க சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள். அதே மாதிரி கோள்களை எல்லாம் பழைய காலத்துல எப்படி தரிசிப்பாங்க தெரியுமா? நட்சத்திரங்களுடைய ஓட்டங்களை இந்த பஞ்சாங்கம் கணிக்கிறதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? நல்ல நிரம்ப கிணறு இருக்கும் இல்லையா, கிணறு முழுக்க தண்ணீர் இருக்கும் பொழுது அந்த கிணற்றினுடைய ஆழத்திற்கு சென்று அங்கு அமர்ந்து அந்த நீரின் வழியாக வானத்தை பார்ப்பார்களாம் இரவு நேரத்துல. அப்போ அந்த நட்சத்திரங்கள் தெள்ள தெளிவா, இன்னைக்கு நம்ம டெலஸ்கோப்னு சொல்றோமே, அந்த டெலஸ்கோப் எப்படி தெரியுமோ அது மாதிரி கிணற்றில் இருந்து பார்த்து அவர்கள், ஏன்னா கிணற்று நீர்ல சலனம் கிடையாது, நதிகள்ல இருக்கிற மாதிரியோ சமுத்திரத்துல இருக்கிற மாதிரியோ கிணற்று நீரில் சலனம் கிடையாது, அதனால தெளிவாக பார்க்க முடியும். அப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் கணித்து எத்தனையோ விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால ஏதோ அதெல்லாம் ஏட்டு சுரக்காய் என்று நினைக்க கூடாது, அவற்றில் பல விஷயங்கள் நமக்கு உண்டு. அந்த மாதிரி இங்க முருகப்பெருமான் மயில் வாகனத்துல கிளம்பிட்டாரு, விநாயக பெருமான் கொழுக்கு முழுக்குன்னு இருக்காரு. சரி, அவர் சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாகனம் வச்சுக்கணுமா இல்லையா? நம்ம தான் நல்ல புஷ்டியா இருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புலியோ இல்ல ஒரு சிங்கத்தையோ நம்ம அழகா வச்சுக்கணும்னா அப்படி வச்சுக்காம ஒரு மூஞ்சூறு வாகனம். நீங்க யோசிச்சு பாருங்க, விநாயக பெருமான் அந்த மூஞ்சூறு மேல உட்காந்து கிர்ன்னு இந்த உலகத்தை சுத்திட்டு வருதுன்னா எத்தனை நேரம் ஆகும்? முருகப்பெருமான் பறந்துட்டார், அவர் ஃப்ளைட் ஏர்வேஸ், இவர் ரோட்வேஸ் கூட இல்ல, அதுக்கும் ஒரு படி. அப்ப என்ன செய்யறதுன்னு பார்த்தார். சமயோஜிதமாக பேசித்தான் இந்த போட்டியில் நாம் வெற்றி பெற வேண்டும். சரி, பேசுறதுன்னா யார்கிட்ட பேசணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த போட்டியை சொன்னது யாரு? நாரதர். நம்ம நாரதரை வச்சே வேலையை ஆரம்பிப்போம்னு. நாரதரே அப்படின்னு கூப்பிட்டாரு. சொல்லுப்பா, நீ இன்னும் கிளம்பலையா? உன் தம்பி பாதி தூரம் போயிருப்பானேப்பா
அது போட்டு நாரதரே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னார். இனி போட்டியை முடிச்சிட்டு வந்து சந்தேகத்தை கேளுன்னார். இல்ல சந்தேகமே போட்டியில தான். என்ன சந்தேகம்? இல்ல இப்ப இந்த உலகம்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க. உலகம் என்பது ஒருவருக்கு ஒரு மாதிரி இல்லையா? இப்போ சில ஆண்கள் எடுத்துக்கோங்களேன், பல ஆண்களுக்கு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க வேலை வணிகம் தான் உலகம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாமே. என் உலகமே அதை சுத்தித்தான் இருக்கும்பாங்க. வேற என்ன நீங்க செய்ய சொல்லுங்க அவங்களால செய்ய முடியாது. அதுபோல சில பெண்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எனக்கு சமையல் கட்டு தான் உலகம்பாங்க. எனக்கு அங்க சமையல் செய்வது பிடிக்கும். என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆசாசியா சமைச்சு போடுற அந்த ஆனந்தம் தான் எனக்கு உலகமே, அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரும்னு சில பேர் சொல்லுவாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடமே உலகமாக இருக்கு. அந்த மாதிரி உலகம் என்பது ஒருவர் அந்தந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏத்தது போல சொல்லிக்கலாம். இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே எதை பார்க்கின்றதோ அது உலகம், சரிதானேன்னார். ஆமாப்பா. அப்ப நான் பிறந்த உடனே எங்க அம்மா அப்பாவை தான் பார்த்தேன், அப்ப எனக்கு எங்க அம்மா அப்பா தானே உலகம்னு கேட்டார். இது என்னடா ஏதோ வில்லங்கமா இருக்கு இந்த கேள்வி, புரியலையே. ஒன்னும் இல்ல, கஷ்டமே இல்லை. கண் திறந்த உடனே எது தெரிகின்றதோ அது உலகம் என்றால், நான் பிறந்து என் கண்ணில் தெரிந்தது என் தாய் தந்தை, அதனால் எனக்கு அவர்கள் உலகம் என்றேன். நீ சொல்றத பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அப்போ எங்க அப்பா அம்மாவை சுத்தி வந்தா உலகத்தையே நான் சுத்தி வந்த மாதிரி தானே. அது எப்படி பண்ணார்? அப்பா அம்மா உலகம்னா அப்ப நான் அப்பா அம்மாவை சுத்தி வந்தா அது உலகத்தை சுத்தி வந்த மாதிரி தானே. நாரதர் என்ன சொல்றதுன்னு தெரியலாம ஆமாப்பா அப்படின்ட்டார். இவர் என்ன பண்ணாரா, அப்பா அம்மாவை ஒரு தரம் இல்ல 3 தரம் சுத்தி வந்து ஞானப்பழத்தை வாங்கினாராம். ஞானப்பழத்தை வாங்கி அப்படி வாயில வச்சாரோ இல்லையோ, சுத்த போன முருகப்பெருமான் வந்தார். எப்படி இது நடந்தது? அண்ணன் ஒருவேளை ஜெயிச்சிருக்கணும்னா கூட என்னை தாண்டி அல்லவா போயிருக்கணும். அவர் கிளம்பின மாதிரியே தெரியலையே, ஆடைகள் எல்லாம் கிளம்புறப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு, வேர்த்து கூட விடல. இவர் எங்கேயுமே போகாம எப்படி பழம் கிடைச்சது? இங்க ஏதோ விஷயம் நடந்திருக்கு, என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு முதல்ல அம்மாட்ட கேட்டார். அம்மா என்ன நடந்ததுன்னு. என்ன எதுவும் கேட்காத உங்க அப்பாவை கேளுன்ட்டா. சிவபெருமான்ட்ட போய் கேட்டேன், என்னப்பா நடந்ததுன்னா, எங்க 2 பேரையும் கேட்காத, ஏதோ நாரதருக்கும் அவனுக்கும் நடுவில் நடந்தது, நீ நாரதர் கிட்ட பேசிக்கோன்னாரா இவரு. நாரதர்கிட்ட கேட்ட உடனே என்ன குழப்பி தள்ளிட்டான்ப்பா. விநாயகர் குழப்பி தள்ளிட்டான். ஏதோ அம்மா அப்பா தானே உலகம்னு கேட்டான். ஆமாண்ணே, அம்மா அப்பாவை சுத்தி வந்து உலகத்தை சுத்தி வந்ததுன்னு சொல்லி பழத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்ல, முருகப்பெருமானுக்கு அந்த நேரத்தில் ஒரு விரக்தியும் கோபமும் ஏற்பட, இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணும், வழக்கமா அம்மா அப்பாட்ட கோபம் வந்ததுன்னா நீ வாங்கி கொடுத்தது எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடும் இல்லையா. எனக்கு ஒண்ணு வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற மாதிரி, நீங்கள் தந்தது எதுவும் எனக்கு வேண்டாம் என்று அணிந்த ஆபரணங்கள் ஆடைகள் எல்லாவற்றையும் விடுத்து கோவநாடையோடு தண்டம் ஏந்தி அந்த இடத்தை விட்டு கிளம்ப தொடங்கினாராம். பின்னாடியே அம்பிகை வந்து சொல்றா, போகாத இங்க இருந்தா. இல்ல மூத்த பிள்ளை தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எதிர்பார்க்கை பிள்ளை அப்படின்னு காண்பிச்சிட்டீங்க, நான் கிளம்புறேன், நான் இங்க இருக்க மாட்டேன், எனக்கென்று ஒரு ராஜாங்கம், எனக்கென்று பக்தர்கள் என்று நான் கிளம்ப போறேன்னு கிளம்புறார். சிவபெருமான் வந்து முறையிடுறார், அப்பவும் கேட்கல. விநாயக பெருமான் வந்து நின்னார், இருந்தா முருகா நீயே சாப்பிடுனார். அவர் சொன்னார், வேணா நீயே சாப்பிட்டு இன்னும் ஒரு சுத்து பெருத்து நல்லா இங்கே இரு, நானா இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு கிளம்பிக்கொண்டே இருந்தாராம். கடைசியில ஔவையினுடைய சமாதானத்துல தான் அவருக்கு கோபம் தணிந்தது. அதனால தான் இந்த ஆண்டவர் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம் இல்லையா, செந்தில் ஆண்டவர்னு சொல்றோம், பழனி ஆண்டவர்னு சொல்றோம். இத ஆங்கிலத்துல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஆண்டவர் அப்படிங்கிற வார்த்தைய ஆங்கிலத்துல சொன்னீங்கன்னா ஆன் டவர் அப்படின்னு வரும். டவர் அப்படின்னா மலை, செந்தில் ஆன் டவர், பழனி ஆன் டவர் அப்படின்னு அவர் எப்பொழுதும் மலை மேலேயே இருக்கக்கூடியவர், டவர் மேலேயே இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆங்கிலத்திலேயே அமைஞ்சிருக்கு பாருங்க, பழனி ஆண்டவருக்கு செந்தில் ஆண்டவருக்கு எல்லாம். அந்த மாதிரி இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாமான்யமா MBA கிளாஸா இருந்ததுன்னா ஹார்ட் ஒர்க் முக்கியம் தான், ஸ்மார்ட் ஒர்க் அதை விட முக்கியம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா சித்தாந்த தத்துவங்கள் இருக்கே, இந்த தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பிள்ளை முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய பிள்ளை வெளி உலகத்தை தாய் தந்தையாக பார்த்தார். விநாயக பெருமான் என்று சொல்லக்கூடிய பிள்ளையோ தாய் தந்தைக்குள்ளே உலகத்தை பார்த்தார். ஆக கூடி 2 பேரும் உலகத்தை தான் பார்த்திருக்காங்க, 2 பேரும் சிவசக்தி மகிமையை தான் பார்த்திருக்கின்றார்கள்.
அப்படி உலகமே சிவசக்தி, சிவசக்திக்குள் தான் உலகம் என்னும் பெரும் தத்துவத்தை தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. பொதுவா ஏன் இந்த மாதிரி எல்லாம் கதைனா, இவ்வளவு பெரிய தத்துவத்தை இல்லைன்னா நமக்கு சொன்னா புரியுமா? ஏதோ ஒரு பழத்தை வச்சு 2 பேரை அடிச்சுக்க விட்டா நம்ம ஆனந்தமா கேட்போம். ஏன்னா சண்டைன்னா நமக்கு பிடிக்கும். நம்ம சண்டைக்குள்ள போய் பிரிச்சு விடுறதெல்லாம் நம்ம வேலை இல்லை. ஆனா சண்டைன்னு சொன்னா பார்ப்போம், சண்டைன்னு சொன்னா கேட்போம். கேட்கறதோட நிறுத்தாம என்ன பண்ணுவோம், அந்த சண்டையை பத்தி இன்னும் 10 பேர்கிட்ட போய் சொல்லுவோம். அதனால தான் விளையாட்டா இப்படி லீலைகள் எல்லாவற்றையும் இறைவன் செய்து நமக்குள்ளே நல் விஷயங்கள் இப்படியாவது செல்லட்டும் என்பதற்காக பல லீலைகளை செய்கின்றார். அடுத்து ஒரு பாடல், 2-3 பாடலை பார்த்து திரும்ப நம்ம போலாம். जगजननी सुखपाणि कल्याणी 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 जगजननी जगजननी मधुरवाणी
சுகபாணி கல்யாணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி பாண்டியகுமாரி பவானி பாண்டியகுமாரி பவானி அம்பா பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி 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 சக்தியினுடைய மகிமை அப்படின்னு பார்க்கும் பொழுது பல பக்தர்கள் உண்டு. பொதுவாக நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு நிறைய சரித்திரங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா சமீப காலத்துல நம்மளோட வாழ்ந்து அந்த தேவியினுடைய எல்லையில்லாத ஒரு அருள் பெற்று அதனால் பலவிதமான நன்மைகளை நாட்டுக்கு செய்த பெருமை வீரத்துறவி என்று அழைக்கப்படக்கூடிய விவேகானந்தருக்கு செல்கின்றது. விவேகானந்தருடைய ஒரு சரித்திரமாகட்டும், அவருடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு சரித்திரமாகட்டும், இந்த சரித்திரத்துல காளி எவ்வளவு விளையாடல்களை அவர்களோடு விளையாடி இருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கட்டால இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற காளிக்கு அன்றாடம் பூஜை செய்யறார். இப்ப நம்ம எல்லாம் எப்படி பூஜை பண்ணுவோம்? பொதுவா நம்ம பூஜை அப்படின்னா பூவை போடுறது, அபிஷேகம் செய்வது, நல்ல வஸ்திரங்களை கொடுப்பது, நைவேத்தியம் செய்வது இப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கோம் பூஜை செய்வதற்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மனித இயல்பை வைத்து யோசிச்சு பார்க்கணும். என்னைக்காவது ஒரு நாள் இறைவன் வந்து சாப்பிடறேன் அப்படின்னு வந்து எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார் என்றால் மறுநாள்ல இருந்து நம்ம நைவேத்தியம் வைப்போமா வைக்க மாட்டோமான்னு நமக்கு தெரியாது. பெரிய அண்டாவுல கொண்டு வந்து வச்சிருப்போம், சாமி உமக்கு நைவேத்தியம் அப்படின்னு. சாமி அன்னைக்கு வந்து அண்டால இருக்கிறது அம்பட்டியும் சாப்பிட்டுட்டாருன்னா அடுத்த நாள் கிண்ணில கொண்டு வந்து வைப்போம். உங்களுக்கு நீங்க நைவேத்தியம் கிண்ணத்துல, ஏன்னா எங்க வீட்டு ஆளுங்க உங்க பேரை சொல்லித்தான் சாப்பிடுறோம். அதனால உங்களுக்கு எப்படி எங்க வீட்டுல நாங்க கிண்ணம் கிண்ணமா தட்டு தட்டா சாப்பிடுவோமோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு தட்டு கிண்ணம்னு வச்சுடுவோமே வழிய அத்தனையும் இறைவனுக்கு சென்று அர்ப்பணம் பண்ணுவோமான்னு தெரியாது. மனித இயல்பு அப்பேற்பட்டது. ஏன்னா நம்மெல்லாம் சாமானியர்கள், சாதாரணமா இருக்கக்கூடிய சுக துக்கங்களுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டு எது உண்மை என்று அறியாது மாயை வாழ்க்கை வாழ்பவர்கள் நம்ம எல்லாம். ஆனா மகான்கள் அப்படி இல்லை. காளி வந்து சாப்பிடலன்னா அவர் அழ ஆரம்பிச்சிருவாராம்.
காளி வந்து சாப்பிடலன்னு சொன்னா ராமகிருஷ்ணருக்கு அழுக வரும். நீ சாப்பிடலனா எனக்கு என்ன ஆறுது கதைன்னு அழுவாராம். சில நாள் என்ன செய்வார், ஒருவேளை நீ அம்மா இல்லையா, இந்த அம்மாக்களுக்கே உரித்தான குணம் என்ன, பிள்ளைங்க சாப்பிட்ட அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இறங்கும் இல்லையா? எத்தனை வீட்டுல ராத்திரி பையன் 12 மணிக்கு வரதா இருந்தா கூட அந்த பையனுக்கு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடுற அம்மாக்கள் இன்னைக்கும் உலகத்துல உண்டு. என் பையன் பாவம் முழுக்க வேலை பார்த்துட்டு வரான், அப்படி இருக்கும்போது அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் சாப்பிட்டு அவனுக்கு இல்லாத போயிடுச்சுன்னா பிள்ளை எவ்வளவு சாப்பிடும் தெரியாது. 12 மணிக்கு ஒரு நாள் இவ்வளவு சாப்பிடும், ஒரு நாள் இவ்வளவு சாப்பிடும். அது திடீர்னு வெள்ளை கூட சாப்பிட்டு வரும், அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் சாப்பிடும். அப்போ அந்த பிள்ளைக்கு கொடுத்தால்தான் அம்மாவுக்கு நிம்மதியா சோறு உள்ள இறங்கும் இல்லையா? அப்போ ராமகிருஷ்ணர் நினைக்கிறாராம், ஒருவேளை நான் உன் பையன் சாப்பிடாம உனக்கு உணவு கொடுக்கறதுனால உனக்கு கட்டமா இருக்கோ, அதனால நீ சாப்பிட மாட்டேங்கிறியா, இரு உன் கண் முன்னாடியே இப்ப நான் சாப்பிடுறேன் பாரு அப்படின்னு நைவேத்தியத்துக்கு வச்சதான் முதல்ல ராமகிருஷ்ணர் சாப்பிடுவாராம். சாப்பிட்டு பத்தியா பையன் நான் சாப்பிட்டுட்டேன், இப்ப அம்மா நீ சாப்பிடு அப்படின்னு முறையிடுவாரா. அம்பிகையும் ஏற்றுக்கொள்வாளாம். ஆனா இந்த மாதிரி பண்ணினா நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? நைவேத்தியத்துக்குன்னு வச்சத அம்மாளுக்கே கொடுக்காம இந்த ஆளே எல்லாத்தையும் சாப்பிடுறாருன்னு போய் ராணி கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் ரெடியா இருக்காங்க. ஒரு கோஷ்டி என்ன சொல்றாங்க, அவர் ஞானிங்க, இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, பைத்தியம் எல்லாம் அல்ல, அவர் ஞானி அப்படின்னாராம். இப்ப ராணி பார்த்தா இது ஞானியா இல்ல பைத்தியமா, தப்பு செய்யறாரான்னு பார்க்கணும்னு வரா. அந்த அம்மாவுக்கு ராசமணின்னு பேரு. ராணி ராசமணின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, பெங்காலத்துல சொல்லும் பொழுது ரோஷ்மானி அப்படிம்பாங்க அந்த பேரை. அந்த அம்மா வராங்க. அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு மாப்பிள்ளை உண்டு, மத்தூர் பாபுன்னு பேரு. அந்த மாப்பிள்ளை கோர்ட்டுக்கு போயிருக்காரு கேஸ் விஷயமா. இந்த அம்மாவுக்கு நினைப்பெல்லாம் அந்த கேஸ்ல இருக்கு, நல்லபடியா ஜெயிக்கணுமே, ஏன்னா கடைசி வாய்தா அதுதான், அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்தாகணும், அதனால ஜெயிக்கணுமே அப்படின்னு அந்த அம்மா மனசுல ஏற்கனவே அந்த கவலை, இப்ப இவரை பத்தின கவலை, இது என்னன்னு பார்க்கணும்னு வரா. வந்து அவர் பூஜை பண்றத பார்க்கிறா. அவர் பாடுறத கேட்ட உடனேவே மனசுக்குள்ள ஏதோ எல்லை இல்லாத ஒரு பக்தி பெருக்கு ஏற்படுதான். ராமகிருஷ்ணர் பாடுறத கேட்கும் போதே இந்த அம்மா ராணி பார்க்கறா. பார்த்துட்டு அவர் பூஜை பண்றதெல்லாம் பார்க்கிறப்ப அதே மாதிரி சாப்பாடு ஊட்டுறது, இவர் சாப்பிடுறதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அதே சமயத்துல, அதாவது அவர் தீபாராதனை காமிக்கணும், இந்த அம்மா முடிவு பண்ணணும். இந்த தீபாராதனை காமிக்கிற நேரத்துல அந்த அம்மா அப்படி வாட்ச பாக்குற மாதிரி மணிய உச்சிய பார்த்தாலும், கோர்ட்டு கேஸ் என்னாச்சுன்னு தெரியலையே, போன மாப்பிள்ளைய இன்னும் காணுமே, நல்லபடியா ஜெயிச்சதா தோத்துட்டோமா என்னன்னு தெரியலையேன்னு கண்ணு பூஜைய பாக்குது, கண்ணு பூஜைய பாக்குது. ஆனா எண்ணமெல்லாம் கோர்ட்டுல இருக்கு. அவ கோவில்ல இருக்கா, கண்ணு பூஜைய பாக்குது, ஆனா மனசு எண்ணம் எல்லாம் கோர்ட்டு கேஸ் என்னாச்சுங்கிறதுலயே இருக்கு. இந்த தீபாராதனை காட்ட எழுந்த ராமகிருஷ்ணர் என்ன பண்ணாரா, படபடன்னு வெளியில வந்தாராம். ராணி இருக்கால, அவதான் ராணி, அவ கட்டின கோவில் தான் அது. அந்த அம்மா தான் எல்லாரையும் பாத்துக்கிறா. நேரா அந்த அம்மா கிட்ட வந்து கண்ணத்துல பலார்னு ஒரு அடி விட்டாரே பார்க்கணும் அந்த அம்மாவை. நினைச்சு பாருங்க, ராணிய உள்ளேந்து அர்ச்சகர் வந்து அடிச்சா எப்படி இருக்கும், அடிச்சாரு, பலார்னு ஒரு அறை விட்டாராம். அப்படி பார்த்தாங்களே பார்க்கணும் அந்த அம்மா. சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கை நடுங்க ஆரம்பிச்சு, வேர்த்து உருக ஆரம்பிச்சது. அவர் சொல்றாரா, கோவிலுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் நினைப்பு தேவையான்னு கேட்டாராம். கோவிலுக்கு வந்து தீபாராதனைய பாப்பியா, பூஜைய பாப்பியா, கோர்ட்டு கேஸ பத்தி நினைச்சிட்டு இருப்பியா, அம்மா சன்னதியில வந்து அம்மாவை பாரு அப்படின்னு உடனே ராணிக்கு வெலவெலத்து போனதே பார்க்கணும். அவ வெளியில கூட யார்கிட்டயும் சொல்லலாம் இன்னைக்கு கேஸ்ன்னு. மனசுக்குள்ள தன் மனசில் ஓடும் ஓட்டமானதை அங்கு இருந்து யாரும் சொல்லாமல் அறிந்து கொண்டு வந்து அந்த தருவாயில் என்னை நல்வழி செய்கின்றாரே, இவர் ஞானித்தான் என்று முடிவு செய்தாள். இவர் ஞானித்தான். அதோட அப்படி திரும்பினாராம், தீபாராதனைய பாரு அப்படின்னு திரும்பி போறச்ச திருப்பி ஒரு பக்கம் பார்த்துட்டு கேஸ் ஜெயிச்சாச்சு, கேஸ் ஜெயிச்சாச்சு அப்படின்னாராம். சொல்லி அப்படி தீபாராதனைய காட்டி முடிக்கும் போது மாப்பிள வந்தாரு. அம்மா கேஸ் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னாராம். கோவில்ல இருந்தபடி கோர்ட்டு கேஸோட வெர்டிக்ட இங்க சொல்லிருக்காரு. அப்ப இவர் எவ்வளவு பெரிய ஞானிங்கிறத உணர்ந்தார். அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணரான எதற்காக அலைஞ்சார் தெரியுமா, அந்த அம்பிகையை நேரில் தரிசிக்கணும் என்று. வாளால் தன்னை வெட்டி கொள்ள போன பொழுது அந்த சமயத்தில் காளி
அப்படி ஒரு ஒளிமயமான ரூபத்தோடு அவருக்கு காட்சி கொடுத்தாராம். அந்த காளி கொடுத்த காட்சியை தன்னோடு நிறுத்திவிடக் கூடாது என்று அவளுடைய அருணிலால் அவருடைய சீடனான விவேகானந்தருக்கும் காண்பித்து தருகின்றார். பொதுவா நம்மெல்லாம் கடவுள் கிட்ட போய் நிக்கிறோமே, ரொம்ப பக்தியில தான் கடவுள் கிட்ட போய் நிக்கிறோம் நினைக்கிறோம். ஆனா உண்மையான பக்தி என்ன தெரியுமா? கடவுள் கிட்ட போய் நின்னாச்சுன்னா நமக்குள்ள எண்ணங்கள் ஓடக்கூடாது. முக்கியமா இது வேணும் அது வேணும்னு கேட்க கூடாது. ஒரு 50 ரூபா 60 ரூபா தேங்காயை போட்டுட்டு நம்ம அதுல 60 லிஸ்ட் வச்சிருக்கோம் கையில, இது வேணும் அது வேணும் அப்படின்னு. அதோட கடவுள் கிட்டயே பிசினஸ் டீல் நம்மளால மட்டும்தாங்க பேச முடியும். இந்த வேலையை நடத்தி கொடுக்கறியா, உனக்கு பாலாபிஷேகம் பண்ணி கொடுக்குறேன். நீங்க அதை சொல்லாமலேயே இறைவனிடத்துல வேலையை நடத்தி கொடுனாலும் அவர் செய்வாருங்க. அதுக்கப்புறம் போய் பாலாபிஷேகத்தை பண்ணிட்டு போங்க. டீல் பேசுற மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிசினஸ் பேசுற மாதிரி இறைவனிடத்துல போய் நடத்துக்கிறது. ஆனா இறைவனுடைய கருணை என்ன, இப்படி பேசினாலும் நடத்தி கொடுப்பாராம். அதுதான் கடவுளோட எண்ணம். அங்க என்ன, அது விவேகானந்தர் வரார். விவேகானந்தர் அப்ப அவருக்கு நரேந்திரநாதர்னு பேரு. யார்கிட்ட போனாலும் ஒரே கேள்விதான் கேட்பாராம். மகான் இப்ப யாராவது சொல்லிட்டாங்க, இப்ப யாரோ இங்க வராங்க, இவருக்கு மகானுங்க அப்படின்னு சொன்னா நேரா அவர்கிட்ட போய் நின்னு நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா, அதான் முதல் கேள்வி. கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு கேட்பாரு. எல்லாரும் என்ன பதில் சொல்லுவாங்க? எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் பார்த்திருக்கேன், இப்படி பார்த்திருக்கேன்னா மடுப்பலான பதில் கிடைக்கும். அப்படின்னு சொன்னா இவர் மகானே இல்லைன்னு வந்துருவாராம். அந்த மாதிரி எல்லார்ட்டையும் போய் கேட்கிறாருங்க, நீ கடவுளை பார்த்திருக்கியா, மகான் தானே, கடவுளை பார்த்திருக்கியா, எப்படி இருப்பாருன்னு சொல்லு அப்படின்னு போய் கேட்பாராம். எல்லார்ட்டும் மழுப்பலாவே பதில் கிடைச்சிருக்கு. கடைசியில் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டார். அவரை நேர்ல போய் பார்த்த உடனே முதல் கேள்வி, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே மற்ற மகான்கள் எல்லாம் யோசித்தார்கள். எப்படி சொல்றதுன்னு என்னெல்லாமோ யோசிச்சாங்க. உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவர் பார்த்த மகான்களிலேயே கேட்ட மகான்களிலேயே முதல் முறையாக யோசிக்காது ஆம் நான் கடவுளை கண்டுள்ளேன் என்று பளிச்சுன்னு பதில் சொன்னது ராமகிருஷ்ணர் தான். நான் பார்த்திருக்கேனேப்பா, தெளிவா பார்த்திருக்கேன். இப்ப உன்னை பார்க்கறேன்ல, நீ என் முன்னாடி இருக்கியே, உன்னை பார்க்கறேனே, இல்ல இல்ல இதை விட தெளிவா நான் கடவுளை பார்த்திருக்கேன். அப்போ அவர் சொன்ன பதில்ல இருந்ததுல இருந்து என்ன ஒரு நம்பிக்கை இவருக்கு ஏற்படுகின்றது. ஒண்ணும் பண்ணல, வாயாலெல்லாம் சொல்லலையாம், கால் விரலால லைட்டா தொட்டாராம். கதி கலங்கி போறார் விவேகானந்தர். விவேகானந்தருக்கு என்னன்னா வீட்டுல கஷ்டம், நம்மள மாதிரி தான். அப்போ அவர் தங்கைக்கு சகோதரிக்கு பிரச்சனை, அம்மாவுக்கு பிரச்சனை, கடன் எல்லாம் தீரணும். இப்ப நீங்க கடவுளை பார்த்தேன்னு சொன்னீங்களே, அந்த கடவுள் கிட்ட நான் போய் கேட்கணும், அந்த அம்மாட்ட போய் நான் கேட்கறேன், எங்க வீட்டு கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கணும்னு கொஞ்சம் கடவுளை வர சொல்லுங்க, எனக்கு தரிசனம் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்டாராம். ராமகிருஷ்ணர் சொன்னார், போ கோவிலுக்குள்ள போ, காளி உனக்கு தரிசனம் கொடுப்பா, கேளு அப்படின்னு சொன்ன உடனே என்ன என்னவோ சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுன்ற மாதிரி சொல்றாரே, காளி தரிசனத்தை வந்துருவாளா காளி, இவர் சொல்றதுக்காகலாம் அந்த அம்மா வந்துருவாளா, சும்மா ஏதோ சொல்றாரு போல இருக்கு நினைச்சுட்டு தான் போறாரு முதல் தரம். போனா காளி பிரத்யட்சமா காட்சி கொடுத்தாளா விவேகானந்தருக்கு. பிரத்யட்சமா காட்சி கொடுத்ததா ஆன்னு பார்த்தவர் என்ன வேணும் அப்படின்னு கேட்டவொடனே அப்படின்னு தலையாட்டிட்டு வந்துட்டாராம். ராமகிருஷ்ணர்கிட்ட வந்த அப்புறம் தான் நினைவு வருது என்ன கேட்க போனோங்கிறது. என்ன கேட்க போனோம்? கடன் தீரணும், சகோதரிக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு தானே கேட்க போனோம். அந்த எண்ணம் அம்பாளை பார்த்த உடனே வரலையாம். திரும்ப வந்தாரு ராமகிருஷ்ணர்கிட்ட, கேட்டியா அப்படின்னாரா அவர். வரத்தை கேட்டியா, பாத்தியா இல்ல, வரத்தை கேட்டியா. ஏன்னா ராமகிருஷ்ணருக்கு தெரியும் அவர் வாக்குக்கு அம்பிகை கட்டுப்படுவாள்னு, அம்மா இல்லையா. அதனால கேட்டியா, இல்ல சாமி கேட்கல, இல்ல குருதேவ், சரி இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன், இப்ப போ, திரும்ப உனக்கு காட்சி கொடுப்பா, போய் கேளு. சரின்னு போறாராம். ரெண்டாவது வாட்டி போறார். அம்பிகை பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, பதில் வரல, வாய் வரல, ஒன்னும் கேட்க வரல. அம்பிகை மறைஞ்சிட்டா. திரும்ப வந்தாராம். கேட்டியா அப்படின்னு உடனே அப்பதான் திரும்ப ஞாபகம் வருது, ஆஹா இப்பயும் கேட்கல, இப்பயும் கேட்கலையே. உடனே இவர் சொன்னார், சரி கடைசி தரம் மூணாவது வாட்டி உனக்காக அம்பாள் வருவா, போய் இப்ப கேளு, மறக்காம கேளு அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு நம்ம இந்த அத்திரிபட்சா கதைன்னு ஒன்று சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொழுக்கட்டை ஒருத்தர் சாப்பிட்டு வந்துட்டு வீட்டு அம்மா கிட்ட அது என்னன்னு சொல்லணும்.
கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டைன்னு வழி பூரா சொல்லின்னு வந்தவர் தாண்டும் போது அத்திரிபட்சான்னாரு. அத்திரிபட்சா அதுக்கப்புறம் ஒட்டி கொண்டதான் அத்திரிபட்சா அத்திரிபட்சா அத்திரிபட்சானே சொல்லின்னு வந்து அவங்க வீட்டில் நான் அத்திரிபட்சா சாப்பிட்டு அதை பண்ணி கொடு. அந்த அம்மா அப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறா. சரின்னு போட்டு அந்த அம்மாவை அன்னைக்கு போட்டு ரொம்ப துன்புறுத்தினார். மறுநாள் காலையில அந்த அம்மா சொல்றா, பாருங்க நீங்க பண்ண வேலையில உடம்பெல்லாம் கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போயிருக்குன்னா, அந்த கொழுக்கட்டை தாண்டி எனக்கு வேணும். அந்த மாதிரி இவர் என்ன செய்யறார், இந்த அத்திரிபட்சா கதை மாதிரி சொல்லிட்டே போறாராம். சகோதரிக்கு நல்லது கடன் தீரணும், அம்மா சகோதரின்னு சொல்லிட்டே போறார். இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாது, அம்பிகைட்ட எப்படியாவது நம்ம கேட்டுடணும் அப்படின்னு போய் நின்னாராம். நின்ன உடனே அம்பிகையும் காட்சி கொடுக்கறா. என்ன வேணும் குழந்தை கேளு அப்படின்னா, அந்த நேரத்திலும் வார்த்தை வரவில்லையாம், முட்டி விட்டது. மூன்றாவது முயற்சியிலும் தோல்வி. வரம் கேட்கணுங்கிற எண்ணம் மறந்து விட்டது. அம்பிகையை பார்த்த மாத்திரமே சகலமும் மறந்தது. திரும்ப ராமகிருஷ்ணர் வந்தார். அது என்னமோ தெரியாது, அந்த அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் கேட்கணும்னு தோணுவது கூட கேட்க தோணவில்லை. அவ பார்த்துப்பாங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்து விடுகின்றது என்றாராம். ராமகிருஷ்ணர் சொன்னார், அப்போ இதுக்குத்தான் உன்னை 3 வாட்டி அனுப்பினேன். ஏன்னா நீ கேட்டிருந்த அப்படின்னு சொன்னா என் சிஷ்யம் கிடையாது. நீ கேட்காம வருவேன் எனக்கு தெரியும், அதனால தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், உனக்காக இத்தனை காலம் காத்து கொண்டிருந்தேன் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை பார்த்து சொல்கின்றார். மகா ஞானி. சாமானிய மனிதர்களிடத்திலும் சக்தியை பார்க்க வேண்டும் என்பதை விவேகானந்தருடைய ஒரு சரித்திரத்திலிருந்து பார்த்து விட்டு நம்ம 2 பாட்டோட நிறைவு செய்யலாம். எல்லாருக்கும் தெரியும், விவேகானந்தர் ரொம்ப இன்னைக்கு யூஎஸ் போறதுங்கிறது ரொம்ப ஈஸி, ஃப்ளைட் ஏறி உட்காந்தா போயிட்டு வரோம். ஆனால் அன்று விவேகானந்தர் காலத்தில் அமெரிக்கா போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி கன்னியாகுமரியில் அன்னையினுடைய ஒரு அருளினால் அவர் சிகாகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அமெரிக்காவில் போய் அங்கு சொற்பொழிவு நிகழ்த்தி வெற்றியோடு திரும்பி வருகின்றார். அப்படி வெற்றியோடு திரும்பி வந்தவர் அவருக்கு பாராட்டுகள் எல்லாம் ஏற்படுத்தும் பொழுது ஒரு மன்னன் இவரை பாராட்டணும்னு நினைக்கிறாராம். இந்த பாராட்டு விழான்னு வைப்பாங்க இல்லையா, இந்த பாராட்டு விழாவுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, ஆடல் பாடல் கலைகளை அழகாக பயின்று அந்த கலைகளை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யும் கூடிய அந்த குலத்தை சார்ந்த பெண்மணியினுடைய ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த அம்மாவினுடைய நிகழ்வு இருக்கு. விவேகானந்தர்கிட்ட சொல்றாங்க, பாராட்டு விழாவுக்கு முன்னாடி அந்த ஊர்ல அந்த அம்மா ரொம்ப ஃபேமஸ், அவங்க பாடி ஆடினாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு கூட்டம் வரும், அவ்வளவு அருமையாக பாடுவார்கள், அவ்வளவு அழகா நர்த்தனம் ஆடக்கூடியவர்கள் அந்த அம்மா. அந்த பொண்ணு கல்யாணமாகாதவ தானே அவங்கெல்லாம். அப்போ விவேகானந்தர் இடத்துல ராஜா சொல்றாரு, உங்க பாராட்டு விழாவுக்கு முன்னாடி அந்த பொண்ணினுடைய கலை நிகழ்ச்சி இருக்கு, அதை பார்த்து விட்டு நம்ம பாராட்டு நிகழ்ச்சியை வச்சுக்கலாம். விவேகானந்தர் சொல்றாரா, நான் சந்நியாசி. அவர் சொல்றார், நான் சந்நியாசி, அந்த பெண்ணை நான் பார்க்க முடியாது, அதனால அந்த நிகழ்ச்சிக்கு நான் வர முடியாது. உடனே ராஜா என்ன சொல்றாரு, சரி அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிடலாமா, அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லுங்க ப்ரோக்ராம் வேணான்னு. அந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் இல்லை, நான் ஃபுல் ப்ரிப்பேர்டா இருக்கேன், அவர் பேமெண்ட் கொடுக்குறாரோ இல்லையோ நான் ஆடியே தீருவேன் பாடியே தீருவேன்னா அந்த அம்மா. அப்போ அவர்கள் காரணத்தை சொல்கின்றார்கள், ஒரு சன்னியாசி வர இருக்கின்றார், அந்த சன்னியாசிக்கு நீ உன்னை பார்க்க முடியாது, ஏன்னா நீ உன்னை பார்த்தால் சன்னியாசிக்கு ஏதாவது ஆகிவிடுமோங்கிற ஒரு தாபம் இருக்கிறதுனால ஆட வேண்டாம், நீ வர வேணாம் சொல்றார். அந்த சன்னியாசி நான் ஆடினதுக்கு அப்புறம் வந்துட்டு போட்டோம், நான் ஆடத்தான் ஆடுவேன், நான் பாடத்தான் பாடுவேன், யாருக்காகவும் என்னுடைய நிகழ்ச்சிகளை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், எனக்குன்னு நான் சன்னியாசி அவருக்குன்னு ரூல் வச்சிருக்கிற மாதிரி எனக்குன்னு நான் ரூல் வச்சிருக்கேன், நான் அப்படித்தான் இருப்பேங்கிறான். அதனால விவேகானந்தர் கிட்ட சொல்றாங்க, அந்த அம்மா ஆடித்தான் தீருவேன்றாங்க, அந்த கலை நிகழ்ச்சி முடிச்ச உடனே நம்ம போகலாம் மேடைக்கு. சரின்னுட்டார் விவேகானந்தர். அந்த கலை நிகழ்ச்சி எங்க நடக்கின்றதோ அதற்கு பின்னாடி தான் அவருடைய மாளிகை, அங்கத்தான் இருக்காரு. ஏன்னா அப்பதானே முடிஞ்ச உடனே அழிச்சிட்டு வரதுக்கு சரியா இருக்கும். பின்னாடி தான் விவேகானந்தர் இருக்காரு. கேட்கும், அந்த அம்மா பாடுறது கேட்கும். அந்த அம்மா ஒரு பாட்டு பாடுறா, விவேகானந்தர் காதுல வந்து அந்த பாட்டு விழுதான். அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்பர்ஷவேதி கல் அப்படின்னு ஒண்ணு உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஸ்பர்ஷவேதி கல்லுங்கிறது என்ன செய்யும்னா, அதால எதால செஞ்சிருக்காங்களோ
அந்த உலோகத்தை வச்சு விக்கிரகம் செய்யறது உண்டு, வழக்கம் இருக்குதானே. கசாப்பு கடை அருவா, கோவில் சிலை. ஆனா பார்ப்பவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு? கோவில் சிலையை பார்த்தா ஒரே உலோகம் தான், வெவ்வேறு கிடையாது, ஒரே மெட்டீரியலால தான் ஆகிருக்கு. ஆனா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய விக்கிரகத்தை பார்த்தா கையெடுத்து வணங்குகின்றார்கள். கசாப்பு கடை அருவாளுக்கு அந்த மதிப்பு கிடைக்குதா? கசாப்பு கடை அருவாளுக்கு அந்த மதிப்பு கிடைக்கல. ஆனா இது கசாப்பு கடை அருவாளா கோவில் விக்கிரமான்னு ஸ்பர்ஷவேதி கல் பார்க்காதுன்னு பாடுறா. ஸ்பர்ஷவேதி கல் என்ன பண்ணும் தெரியுமா? கோவில் விக்கிரகத்தை கொண்டு தொட்டாலும் தங்கமாக்கும், கசாப்பு கடை அருவாளை கொண்டு தொட்டாலும் தங்கமாக்கும். ஐயா, நான் கசாப்பு கடை அருவாளாவே இருந்துட்டு போறேன், நீ ஸ்பர்ஷவேதியா இருந்துட்டு போயேன்னு பாடினாள் அந்த அம்மா. நான் கசாப்பு கடை அருவா தான், நீ ஸ்பர்ஷவேதியா இரு அப்படின்னு அவ பாடுறா. துடிச்சு போய் விவேகானந்தர் ஓடி வந்தாராம். மூச்சரக்க ஓடி வந்து அந்த அம்மா கால்ல சக்தின்னு கால் விழுந்தாராம். சரணாகதி போல அவள் காலில் விழுந்து கை கூப்பி சொல்கின்றார், அம்மா, காதியை எனக்கு குருதேவர் அளித்தார், சந்நியாசத்தை நீ அளித்தாய் என்றாராம். எனக்கு சந்நியாசத்தை நீ கொடுத்த அப்படின்னு சரணடைந்தாராம். அப்படி உலகத்தில் நாம் பார்ப்பது அனைத்துமே சிவசக்தி தான். அந்த சிவசக்தியின் மகிமைக்கு ஈடு இணையே கிடையாது என்று சொல்லி இன்றைய தினம் இப்படிப்பட்ட சன்னிவேசத்தில் அந்த இறைவனுடைய பெருமையை பற்றி சொல்வதற்கான ஒரு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் குடும்பத்தில் கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாவண்ணன் சாருக்கு என்னுடைய வணக்கங்களை மனமாற தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இன்னைக்கு கலைமாமணி அப்படிங்கிற ஒரு விருது வந்திருக்கலாம், ஆனா இந்த கலைமாமணியெல்லாம் எனக்கு வருமா வராதான்னு தெரியற காலத்திலேயே நாவண்ணன் சார் எனக்கு அவ்வளவு ஊக்கம் கொடுத்திருக்கார். அந்த ஊக்கம் எல்லாம் தான் இன்னைக்கு இதெல்லாம் வருவதற்கு காரணம். அதே போல 12 வருஷம் முன்னாடி இங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு பண்ணும்போது அவர் இருந்தார். அதே இடத்துல 12 வருடங்களுக்கு அப்புறம் திரும்ப வரும்பொழுது இந்த விருதோடு வருவது என்பது அவருடைய ஒரு ஆசீர்வாதமாகவும் நான் எடுத்துக்கிறேன், இறைவனுடைய ஒரு கருணை என்று சொல்லி, என்னோட பக்கவாத்தியத்தில் வயலின்ல திரு ஆதித்ய ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும் மிருதங்கத்தில் திரு ஏவி மணிகண்டன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி, வெயிலாக இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்து இருந்து இந்த இசை பேருரையை கேட்டு எனக்கு ஊக்கம் கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆடியோ மூலமா வீடியோ மூலமா எங்களுடைய இந்த முயற்சிகள் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கடைசியில ஒரு பாட்டோட நான் முடிவு. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னும் பலத்தவா. ஒரு நிமிஷம், மைக் இந்த கரண்ட் போனதுல ஆஃப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய.
அம்பலவாணனே நின்னாழ்த கருணையை ஏழை அறிவெனோ நின்னாழ்த கருணையை ஏழை அறிவெனோ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்பன் அல்லவா தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பலத்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் பலத்தவா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நமச்சிவாய வாழ்க நாதல் தாய் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நாரி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோட்டி நாம சம்பு குமார நமோ நம போக அந்தரிவாளா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம கீத கிங்கிடி பாதா நமோ நம வீர சம்பிரம வீரா நமோ நம गिरिराज दीप मंगल ज्योति नमो नमः तूय अंबललीला नमो नमः देव कुंजरी बागा नमो नमः अरुळताराय देव कुंजरी बागा नमो नमः வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு வந்தே